மறந்தா பண்ணு, இல்லைன்னா பண்ணாத. அப்புறம் வந்து நீ ஏதாவது தப்பாக கமெண்ட் போட்டு இப்போ நான் ஏதாச்சும் வீடியோ போட்டு ஏழ்றா அது எனக்கு தான் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? பேசி ரொம்ப நாள் ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். நான் ஒன்றும் சாப்பிட்லிங்க, போகிற வழியில் சாப்பிட்டு போகணும். நீங்களாம் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிருந்தேன், ஒரு 3 நாள் வந்து ஜாலியாக இருந்திருந்தேன் பாப்பா தம்பியோட. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் நிறையா பக்கம் சுற்றி பார்த்தோம். வீடியோலாம் போட்டிருப்பேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் யாராச்சும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் யாருமே ஒன்றும் பார்க்கல, இனிமேல் தான் போய் பார்க்கணும். நீங்களே என்ன பண்ணிட்டுருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நான் ஒன்று சொல்லிக்கிறேன். உன்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நந்தினின்ட்டு ஒரு பிள்ளை வந்து கமெண்ட் பண்ணுது. பாப்பா உனக்கு தான் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணு, இல்லைன்னா பண்ணாத. அப்புறம் வந்து நீ ஏதாவது தப்பாக கமெண்ட் போட்டு இப்போ நான் ஏதாச்சும் வீடியோ போட்டு ஏழ்றா அது எனக்கு தான் வரும். அது உனக்கு சொல்லிக்கிறேன். நான் கரெக்டாக போடு, உனக்கு மரியாதை வரும். கரெக்டாக நீ தப்பாக வந்து கமெண்ட் பண்ண அப்படின்னேன்னா உனக்கு வந்து மரியாதை இல்லை, அதையும் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து என்னடா வீடியோ எப்படி போடுறானே அப்படின்னு எதுவும் நீ நினச்சிக்காத. கமெண்ட் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா நான் கரெக்டாக வந்து நான் இது பண்ணுவேன். பேடாக கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மரியாதை இல்லை, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஏன்னா வந்து சில பேர் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லைங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தான் கமெண்ட் பண்ணுறாங்க. சில பேர் பேடாக வந்து கமெண்ட் வந்து 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க பண்ணுறதுனால தான் வந்து வீடியோ வந்து தப்பாக வந்து என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கமெண்ட் பண்ணல, இது பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டிங்கன்னா நானும் கரெக்டாக நடந்துக்குவேன். நீங்கள் வந்து என்னை வந்து ட்ரிக்கர் பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் என்ன ஆகுன்னு தெரியுங்களா? புல்லட் அமுத்தின கடைசியில் வந்து வெளியே பாயத்தான் செய்யும். அதையும் நான் சொல்லிக்கிறேன். இதில் வந்து சங்கடப்படுறதுக்கு வந்து ஒன்றும் இல்லை. நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்டாக வந்து கரெக்டாக தான் நான் வீடியோ போடுறேன். நீ கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்கன்னா ஓகே. தப்பாக கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான், சொல்லிக்கிறேன். நான் பேடாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு, நல்ல முறையாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப மிக்க நன்றிங்க. இது நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் சாப்பிட்டுங்க. அடுத்து வந்து கம்பெனிக்கு போகணும். கம்பெனிக்கு போயிட்டு அப்படியே நான் கடைக்கு போகணும். ஏன்னா வந்து இன்றைக்கி அக்கா வந்து வர சொல்லியிருக்கிறாங்க, போகணும். போயிட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே நான் கடைக்கு கிளம்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள்.